ஓம் சக்தி, குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இப்ப நம்ம இந்த ப மலேசியா ஜூம் மூலம் நம்ம இப்ப சக்திகளுக்கெல்லாம் நாம அறிவுறுத்துறது என்னன்னா, அம்மா இல்லை என்று வருத்தப்பே படக்கூடாது. நம்மளோட அம்மா இருந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த இடத்தில் இருந்து அம்மாவை வணங்கினாலும் அம்மா நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பங்காரம்மா மிகுந்த சந்தோஷத்தோட நம்ம நினைக்கும் போது, நம்ம பிள்ளை கேட்டத கண்டிப்பா நம்ம குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளுக்கு எல்லாம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு எனக்கு தெரிந்த விஷயங்கள், என்னிடம் சிலர் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை தான் நான் இந்த காணொளி மூலம் நான் பதிவு செய்ய விரும்புறேன் சக்திகளே. அப்ப என்னுடைய வீட்ல சர்வன்ட் மெய்டு. அந்த பொண்ணு பேரு சுப்புலட்சுமி. அந்த பொண்ணு ஒரு 15 நாட்களுக்கு முன்னால ஃபோன் பண்ணுச்சு. அம்மா எனக்கு லீவ் வேணுமா, நான் இன்னைக்கு வர முடியாது. ஏம்மா என்ன விஷயம்மா? அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அக்கா பொண்ணுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டெலிவரி ஆச்சு. அதாவது தேனி அரசு மருத்துவமனையில அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை எடுத்திருக்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணுக்கு வாயிலெல்லாம் நுரை தள்ளி மூச்சு பேச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுமா. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த அம்மாட்ட கேட்கிறேன். இப்ப நீ எங்கம்மா இருக்கிற? அப்படின்னு கேட்டா, நான் வீட்ல தாம்மா இருக்கிறேன். இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போக போறேன். இப்பதான் எனக்கு தகவல் வந்தது. நான் கிளம்புறேம்மா. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு வர முடியாது. லீவு குடுங்கம்மான்னு கேட்டது. அப்ப ஏற்கனவே அந்த அம்மா நம்ம வீட்ல பணி செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் கேட்கறது உண்டு. நீங்க மருவத்தூருக்கு போயிருக்கிறீங்களாம்மான்னா, போயிருக்கிறேன்ம்மா. ஒரு 4, 5 தடவ நான் இருமுடி கட்டி போயிருக்கிறேன். அப்ப அம்மா படம்லாம் வச்சிருக்கிறீங்களான்னு நான் கேட்டுருக்கேன். அப்ப வச்சிருக்கிறேன்ம்மா. அப்ப அவங்க என்ன படம் வச்சிருக்கிறாங்கன்னா, கருவறை அம்மா படம். அதாவது ஒரு படத்துல சுயம்பு, கருவறை அம்மா, நம்ம குரு அம்மா, பங்காரம்மா. இந்த 3 இருக்கிற ஒரே ஒரு படம் தான் எங்க வீட்ல இருக்குன்னு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றேன், "நீ என்ன பண்ணுமா, அந்த அம்மா படம் இருக்கு இல்லையா? மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மா படம் இருக்கு இல்லையா? அங்க ரூ. 11 காச நீ வச்சுட்டு, அந்த இடத்துல நின்னு நீ அம்மாட்ட வேண்டிக்கோ. நீ மனசுல மருவத்தூர மனசுல நினைச்சுக்கோ. மேல்மருவத்தூர் அம்மா, ஆதிபராசக்தி அம்மா, வாழும் தெய்வம் பங்காரம்மா, நான் ஆஸ்பத்திரிக்கு போகுறதுக்குள்ள எனக்கு அந்த என்னுடைய அக்கா பொண்ணு நல்லா ஆயிட்டாங்கிற ஒரு தகவல் எனக்கு கிடைக்கணும்னு நீ வேண்டிட்டு, அந்த அம்மா படத்துக்கு முன்னாடி ரூ. 11 வச்சுட்டு, நீ குங்குமத்த வச்சுட்டு, குங்குமமும் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு போய் பூசி விட முடியும்னா பூசி விடுமா." அப்படின்னு தான் சக்தி சொன்னேன். சரிம்மான்ட்டு அந்த பொண்ணு போயிருச்சு. அப்ப அடுத்த நாள் வேலைக்கு வருது அந்த அம்மா, பணிக்கு வருது. அப்ப எனக்கு எப்படா அந்த அம்மா பணிக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபோன் பண்ணா அந்த அம்மா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. அப்ப என்னன்னு தெரியலையே. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை. நாம் எந்த இடத்தில் இருந்து நம் ஆன்மீக குருவை மனதார நம்பிக்கையோடு நினைத்து வணங்குகிறோமோ, அப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா அருள் கொடுப்பாங்க. அப்ப நானும் என்னுடைய வீட்ல நான் அம்மா பாதப்படம் வைத்திருக்கிறேன். பாதகை வைத்திருக்கிறேன். அதுல நான் ரூ. 11 காசு வச்சு நானும் வேண்டிக்கிட்டேன். அம்மா, நீ எனக்கு உணர்த்தினத நான் அந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னமோ அந்த பொண்ணு நம்பிக்கையோட போகுதும்மா. நீ எப்படியாவது காப்பாத்தி குடும்மா. அந்த பெரிய உயிர காப்பாத்தி குடு. ஏன்னா குழந்தை நல்லா இருக்குது. அந்த பிரசவம் நடந்த பெண்ணுக்கு வாயெல்லாம் நுரை தள்ளி மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்ப அம்மாகிட்ட வேண்டிட்டு நம்மளுக்கு தெரிந்தது அப்படிதானே. நம்ம அம்மாவை எப்பவுமே குரு போற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க சொல்லுவோம். இப்ப சகோதரி கவிதா சொன்ன மாரி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. இத அன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மாட்ட சொன்னதுக்கு பிறகு. அப்ப அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு பணிக்கு வரும். அப்ப வந்தது. வந்த உடனே கதவ தொறக்கும் போதே நான் கேட்கிறேன். "என்னம்மா உங்க அக்கா பொண்ணுக்கு சரியாயிருச்சாம்மான்னா?" "அம்மா உள்ள வந்து சொல்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. என்னுடைய எங்களுடைய பூஜை ரூம்ல போயிட்டு நானு அம்மாவுடைய கேலண்டர மாட்டி வச்சிருப்பேன் வெளியில. அப்ப அந்த கேலண்டர பார்த்துட்டு, "அம்மா நீங்க சொன்ன மாரி நான் ரூ. 11 வச்சுட்டு போனேன்ம்மா. எனக்கு என்னுடைய அக்கா பொண்ணு உயிர அம்மா காப்பாத்தி குடுத்துட்டாங்க. கோடான கோடி நன்றிம்மா." அப்ப நம்மளுக்கு இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த இடத்தில் இருந்து கொண்டு நம்ம சக்தி பீடங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கிறோம், மன்றங்களுக்கு போகிறோம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு செல்கிறோம். ஆனா எந்த இடத்தில் இருந்து கொண்டு நம் ஆன்மீக குருவை மனதார நம்பி, "நீதாம்மா அந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு" அந்த பொண்ணும் வேண்டுது, நானும் வேண்டுறேன்.
அப்ப அம்மா இது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த மே மாசம் நடந்த ஒரு சம்பவம். அப்ப எந்த இடத்தில் இருந்து கொண்டு நம்ம ஆன்மீக குருவை மனதார அம்மா நீதாம்மா என்ன காப்பாத்தணும் அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா இந்த எங்க அக்கா பொண்ணுக்கு நல்லபடியா நார்மல் ஆயிட்டாங்கம்மா. இந்த ரூ. 11 காச நான் என்னம்மா பண்றது? அப்ப நான் சொன்னேன், "நீ அடுத்து எப்பொழுது மருவத்தூருக்கு போகிறாயோ, அப்ப போய் அந்த உண்டியல்ல போய் நீ குருப்பீடத்திற்கு முன்னாடி இருக்கிற உண்டியல்ல வந்து அந்த காணிக்கையை செலுத்துமான்னு" சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துலலாம் சொன்னேன்ம்மா, இந்த மாரி நான் ஆதிபராசக்தி படத்துக்கு முன்னாடி வச்சு ரூ. 11 வச்சு, நான் ஒரு வீட்ல வேலை செய்ற அம்மா சொன்னதுனால நானு வச்சேன். எனக்கு என்னுடைய அக்கா பொண்ண காப்பாத்தி குடுத்துட்டாங்க. நானும் எங்க அக்கம் பக்கத்தினுடைய என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னோனே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்த ஒரு 5 நாட்கள்ல +2 ரிசல்ட் வருது. அந்த என்னுடைய வீட்ல வேலை செய்றாங்க இல்லையா? அந்த பொண்ணு பேரு சுப்புலட்சுமி. அவங்க பொண்ணு +2 எழுதியிருக்கா. அப்ப இன்னும் 2 நாட்களில் ரிசல்ட் வரப்போதுன்னு டிவிலலாம் அனவுன்ஸ் பண்றாங்க. அப்ப வந்து இது கேக்குது. என்ட்ட வந்து கேக்குது. அம்மா என்னுடைய பொண்ணு வந்து 2 நாளு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. ரிசல்ட் எப்படி வருமோன்னு பயப்படுறா. ஃபெயில் ஆயிருவோமோ என்னமோன்னு பயப்படுறா. ஆனா நல்லா தான் எழுதியிருக்கேன்னு சொல்றாம்மா. அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்ப சொன்னேன்லம்மா உனக்கு, நீ அம்மா படத்துக்கு முன்னாடி எது ஒண்ணாலும் போய் கேளு நீ. அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு, அந்த கருவற படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவர்தான் ஆதிபராசக்தியின் உருவம். அவர் உருவமாக இங்கு வந்து அவதாரமாக வாழ்ந்து, நம்மையெல்லாம் வாழ வைத்து, இன்றும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதே மாரி நீ கேளு. நீ எது ஒண்ணு உனக்கு பிரச்சனை என்றாலும், நீ அம்மாவிடம் கேளு அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அதே மாரி ரிசல்ட் காலையில 9 மணிக்கு வரப்போது. 7 மணிக்கு அம்மா படத்துக்கு பூவெல்லாம் போட்டு ரூ. 11 காணிக்கைய வச்சுட்டு, அம்மா என் பொண்ணு பயப்படுறா. எனக்கு வந்து நல்லபடியா ரிசல்ட் வரணும். நல்ல மதிப்பெண் மார்க் வரணும். அந்த பொண்ணு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர பெண். அதான் அம்மா சொல்றாங்க இல்லையா? பாமரன்ட்ட போய் நீ எது சொன்னாலும் உடனடியாக நம்புவான். படித்தவனிடம் போய் சொன்னால் 1000 கேள்விகள் உன்னிடம் கேட்பான். அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் என்னையெல்லாம் அம்மா அருள்வாக்குல, நீ வந்து கிராமங்கள்ல போய் பேசுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அம்மா அத சொன்னதுனால, இந்த பாமர பெண் நம்பிக்கை. திருப்பி வந்து ஒரு ரூ. 11 காச வச்சுட்டு அந்த பொண்ணு வேண்டிக்கிருச்சாம். ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தா அந்த பொண்ணோடைய மகள் 424 மார்க் வாங்கியிருக்கிறாங்க 600க்கு. அப்ப வந்து 424 மார்க் வாங்குனோனே எனக்கு ஃபோன் பண்ணுது அந்த அம்மா. அம்மா என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டாம்மா. 424 மார்க் வாங்குனாம்மா. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சொல்லு உன் பொண்ணுக்குன்னு சொல்லும்போது, அந்த அம்மா சொன்ன விஷயம், நீங்க சொன்ன மாரி நான் ரூ. 11 இன்னைக்கும் வச்சேன். நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா படத்துக்கு முன்னாடி. நீங்க சொன்னீங்கல்ல, பங்காரம்மாவ பார்த்து நீ வேண்டு. அம்மாவும் ஆதிபராசக்தியும் ஒண்ணுதான்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாரி நானு ரூ. 11 காச வச்சுட்டு தான் போய் நெட் சென்டர்ல போய் ரிசல்ட் பார்க்க போனேன். அப்ப இந்த செய்திகள் மூலம் நமக்கெல்லாம் அம்மா எப்படியெல்லாம் நம்மளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து சாக்லேட் கொண்டு வந்து எனக்கு குடுத்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லுச்சு. அம்மா நீங்க அடுத்து மருவத்தூருக்கு போனீங்கன்னா, அ அம்மா அடிகளாருடைய படம் உள்ள ஒரு ஃபோட்டோ எனக்கு வாங்கிட்டு வந்து குடுங்கம்மா அப்படின்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன், "கண்டிப்பா உனக்கு வாங்கிட்டு வந்து குடுக்குறேன்ம்மா. நீ டெய்லி நீ அம்மாட்ட வேண்டு. உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சரி, உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உங்க உறவினர்களுக்கு என்ன பிரச்சனைகள் நீ அம்மா கிட்ட வேண்டினால், அம்மா நிச்சயம் உனக்கு அருள் புரிவாங்கன்னு" சொன்னேன் சக்திகளே. அப்ப நம்ம அம்மா சொன்னது போல நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டயுமே நம்ம என்ன சொல்லணும்? இது என்னுடைய வீட்டுல நான் வச்சிருந்த அம்மாவுடைய பாதகையில ரூ. 11 வரும் சக்திகளே. இப்ப நான் இங்க வந்து இந்த பதிவுல நான் உங்க எல்லாத்துக்கிட்டயும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், உடனடியாக நீங்கள் நம்ம எல்லா சக்திகள் வீட்டிலும் அம்மாவுடைய பாத படம் கண்டிப்பாக இருக்கும். அம்மா சொல்றாங்க இல்லையா? என்னுடைய பாதத்தை சரணடைந்தால் கண்டிப்பாக உனக்கு அருள் புரிவேன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாரி நீங்க பாதத்துல ரூ. 10 ரூ. 1 வச்சு அம்மாவிடம் வேண்டினால், ஏன்னா எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து பெரிய நம்ம போய் அந்த பரிகாரம், கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகம் பண்ணணும் அதெல்லாம் நம்ம சொல்லல. ரூ. 1 அம்மா சொல்லியிருக்கிறாங்க. "நீ ரூ. 1 வைத்து என்னை வணங்கினால்,
1 கோடி பணம் வைத்து வணங்கியதற்கு சமம் என்று அம்மா சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் அன்னதானத்துக்கு நீ ரூ. 1 கொடுத்தா கூட 1 கோடிக்கு சமம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதாவது உன்னிடம் இருக்கக்கூடிய தொகையை நீ சிறிதளவாவது நீ அம்மாக்கு வைத்து நீ வணங்கினால் உனக்கு நல்லது கிடைக்கும்னு நான் நான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம எடுத்தோன்னா மருவத்தூருக்கு போக முடியாது. அப்ப அம்மா நம்மளுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அன்றாடம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம அம்மாவிடம் மனமுருகி அம்மா படத்துக்கு முன்னாடி, போட்டோவுக்கு முன்னாடி நின்னு, "அம்மா எனக்கு இந்த பிரச்சனைம்மா, நீதாம்மா எனக்கு எல்லாம் சரி பண்ணி குடுக்கணும்னு" நம்ம மனமுருகி வேண்டி, ஒரு காணிக்கையை வைத்து நம்ம வேண்டும் பொழுது, அது உடனடியாக நிறைவேறும் என்பது என்னுடைய அனுபவம். நான் என்னுடைய அனுபவத்தை அந்த சுப்புலட்சுமிங்கிற பொண்ணுக்கு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு 2 விஷயங்களை அம்மா நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இத கேட்டுட்டு இருக்கிற சக்திகளுக்கு கூட நெறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கலாம். அம்மா படத்திற்கு முன்னாடி நின்னு கேட்டு கூட நெறைய விஷயங்களை அம்மா நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம இன்னும் நெறைய பேருக்கு சொல்லணும். நெறைய பேருக்கு தெரியல. அம்மாடி சும்மா சாமி கும்பிடுறாங்க, வைக்கிறாங்க. அதே மாரி நம்ம நைவேத்தியம் அம்மாவுக்கு இந்த செய்தியையும் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சக்திகளே. நம் வீட்டில அம்மா படம் இருக்கும். நம்ம பூ போடுவோம், எல்லாம் போடுவோம். நைவேத்தியம் டெய்லி வைக்கணும் சக்தி. அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டாவது வச்சுடுங்க. இல்ல ஒண்ணுமே வீட்ல இல்லன்னு சொன்னா, கொஞ்சம் போல சர்க்கரையவாவது அம்மாக்கு வைத்தால் ஏனால், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அம்மாவுக்கு, நாம் சாப்பிடும்போது அம்மாவுக்கும் சாப்பிடுவதற்கு ஏதாவது குடுக்கணும். அப்பதான் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளோட இருக்கிறாங்கல்ல, அப்புறம் அம்மா ப ப பசியோட இருப்பாங்கல்ல, பட்னியா இருப்பாங்களே அம்மா, நம்மலாம் சாப்பிடுறோமே. அப்ப நம் வீட்டில் இருக்கும் படத்திற்கு கூட அம்மா உயிர்ப்போடு நம்மளுக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சக்திகளே. அதனால நம்ம அம்மாவை வழிபடும் பொழுது, அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்துக்கு வைத்துவிட்டு வணங்குவோம். நம்பிக்கையோடு அம்மாவுக்கு காணிக்கை வைத்துவிட்டு, நம்முடைய கோரிக்கைகளை அம்மாவிடம் வைப்போம். அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த வாய்ப்பு கொடுத்த சக்திகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். தங்கை இந்திரா அம்மாவும் பேசிய பேச்சுக்கள் அல்ல, அவைகள்லாம் காவியங்கள், கண் நிறைந்த ஓவியங்கள். இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மருவத்தூர் கோயில்ல வந்திருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், அம்மாவின் கருவறையின் பின்னால் சுவற்றில் ஒரு கற்பக மரம், கற்பக விருட்சமும், அருகிலே ஒரு காமதேனு பசுவும் சுதை வடிவு சிலை வடிவாக இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இல்லையா? காமதேனு என்பது தேவலோகத்தில் உள்ள பசு. அது என்ன செய்யும்? அது சில முனிவர்களிடம் கூட அந்த பசுவை இந்திரன் கொடுத்திருக்கலாம். புராணங்களுக்குள்ளே போக வேண்டாம். அந்த காமதேனுவானது நாம் கேட்டதெல்லாம் கொடுக்குமாம். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த காமதேனு என்ற தெய்வ பசுவுக்கு உண்டு என்று சொல்வார்கள். அதே மாதிரி கற்பக மரம், கற்பக விருட்சம், கற்பக தரு, எப்படி வேணாலும் வச்சிருக்க. கற்பக மரம் தமிழை எளிதா புரிஞ்சுக்கணும். தருனாலும் மரம்தான், விருட்சம் என்றாலும் மரம்தான். அந்த மரத்துக்கு அடியில் இருந்துகிட்டு நீ கேட்க கூட வேண்டாம், நினைச்சாலே உங்களுக்கு அது கிடைக்கும். நினைத்தாலே உங்களுக்கு அந்த இடத்திலே மரத்துக்கு அடியில் நினைச்சா நீ எது நினைத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது புராண செய்திகள். நம்ம கோயில்ல எதையும் நினைச்சா தெரிகிற கற்பக மரத்தையும், எதையும் கேட்டால் தெரிகின்ற காமதேனுவையும் பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் அன்னை உட்கார்ந்திருக்கிறார். ஆதிபராசக்தி அன்னை சிலை வடிவாக அமர்ந்திருக்கின்றாள். என்ன அர்த்தம்? நீ நினைப்பதை விட, நீ கேட்பதை விட உனக்கு எது தேவையோ அதை நான் தரத்தான் வந்திருக்கின்றேன் மகனே, இந்த உலகத்திலே பங்காறு வடிவிலே
என்று அன்னை சொல்லியிருக்கின்றார். அதுபோல எந்த இடத்திலிருந்து நினைத்தாலும் அன்னை பறந்து பறந்தோடி பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாள், ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள். அற்புதமான அனுபவங்கள் ஓம் சக்தி. இதுல ஒரு தொடர்புன்னா, சக்திகள் 2 பேரும் தற்சமயம் நடந்த அற்புதங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சில பேருடைய மாபெரும் சந்தேகமான அம்மா இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட விளக்கம் அளிப்பது போல பொருத்தமான நிகழ்வுகளை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் நான் வயதானவன், மூத்தவன். நான் பழைய கதைகள்ல பழைய வரலாற்றைத்தான் புலவரையா எழுதி சக்தி வழிவதைத்தான் நினைவுபடுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு கூட அம்மா ஒரு புலவரையா மூலம் மந்திரத்தை எழுதி வச்சிருக்கா. ஓம் முன்னை பழம்பொருள் ஆயினை போற்றிவோம், ஓம் முன்னை பழம்பொருள் ஆயினை போற்றிவோம். இது 261வது மந்திரம் போற்றி மலர்கள்ல. அடுத்த 262வது மந்திரம் என்னன்னா, ஓம் பின்னை புதுமையின் புதுமையாள் போற்றிவோம், ஓம் பின்னை புதுமையின் புதியாள் போற்றிவோம் என்பது அம்மாவுடைய போற்றி மலர் மந்திரம். அதனால இப்ப நடக்கிற கதை பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் முன்னை பழம்பொருளாயினை போற்றி போன்றது போல ஏறக்குறை 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி சொல்ல விரும்புகின்றேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு சக்தி ஏற்கனவே ஒரு நிகழ்வுல நான் பதிவிட்டிருந்தேன். கடலூரில் இருந்து ஊர்வலம் அங்கவலம் என்று குறிப்பிட்டு சில நிகழ்வுகளுக்கு முன்னால் பேசியிருந்தோம். அந்த நிகழ்வை நடத்தியவர் தான் அன்பர் பாலு, கேஸ் பாலு என்று சொல்வார்கள். ஏறக்குறைய 40 வருடங்களாக அவர் எனக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் ஒரு சமயத்துல ஏற்றத்தை விட்டுக்காரங்க, இங்கே மருத்துவம் வேற எங்கே இருந்தோம். அவர் சக்தி 95ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத சக்தி வழியிலே ஒரு கட்டுரை பதிவிட்டிருந்தார். ஆனால் அவர் பெயர் சொல்லலாம், ஓர் அன்பர் நெல்லிக்குப்பம் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமான அனுபவம் சக்தி. இப்ப பாத்தீங்கன்னா 4/9/93 4/9/93 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 93ஆம் ஆண்டு. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்றாலே நாம் நினைவுக்கு வர வேண்டியது, வந்திருக்க வேண்டியது அம்மாவின் திருமண நாள். ஓம் சக்தி. அங்க எல்லாம் தொண்டுகள்லாம் செஞ்சிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்துல இந்த சுகாதார பணிகளை தான் ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாரு, இன்னும் கூட செய்யறாரு. அப்ப 4/9 குருநாதர் திருமண நாள் அன்று துப்புரவு தொண்டர்கள் அனைவரும் அம்மாவிடம் ஆசி வர சென்றோம். அப்ப அம்மா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் போய்ப்பா, கோவையில ஆன்மீக ஊர்வலம் நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுல கலந்துக்கிடுங்க, தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுங்க, ஒரு 10,000 பேரையாவது ஊர்வலத்துல வர்ற மாதிரி செஞ்சு பெரிய ஊர்வலமா சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னால தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறாரு. ஆனா மற்ற தொண்டர்களிடம் பேசும் பொழுது குறிப்பாக இவரை மட்டுமே ஏனோ உற்று உற்று நோக்குகிறார்கள். அப்போது என்ன அம்மா நம்ம இப்படி திடீர்னு பாக்குதே, உத்து பாக்குதேங்கிறது அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனா விடை வீட்டிற்கு போனவருக்கு தெரிகிறது. அவங்க அப்பா இந்த இதுல வேலை பார்க்கிறார் சக்தி, நெல்லிக்குப்பம் ஆலையில், சர்க்கரை ஆலையில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு 3-4 நாளா காய்ச்சலா அவதிப்பட்டிருக்கார். 10/9 அம்மாட்ட பார்த்தது 4/9, இது 10ஆம் தேதி அவரை டாக்டரும் அழைத்து சென்றிருக்கிறார்கள்.
டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போதே அவருக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டு சாய்ந்து விட்டார். டாக்டர் சோதித்த போது நாடி துடிப்பு அடங்கிக் கொண்டே வந்தது. இரத்த அழுத்தமும் குறைந்து காணப்பட்டது. தேவையான உதவிகள் செஞ்சு இங்க வசதி இல்ல கவனிக்கிறதுக்கு, எங்க நெல்லிக்குப்பத்துல கவனிக்கிறது இல்ல, அதனால கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடலூர் மருத்துவமனையில 12 நாளா இருக்கிறாங்க. கடலூர் அரசு மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தோம். அங்கே இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தார்கள். ஒரு நாள் ஊசி போட்டுட்டு நாளை காலையில எதுவும் சொல்ல முடியும், அவங்களுக்கே நிலைமை மீறிட்டு கை மீறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலை நிலைமை மேலும் மோசமாகி விட்டது. யாருக்கு? பாலுவோட அப்பாவுக்கு. சிறுநீர் பிரியவில்லை, வயிறு பெரிதாகிவிட்டது, மூச்சு விடவும் முடியாமல் போராடினார். சிறுநீர் பிரிய ஒரு குழாய் பொருத்தி விட்டு மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் சொல்லுவாங்கல்ல வைத்து கொடுத்தார்கள். குளுக்கோஸ் ஏற்றினார்கள். இந்த நிலையில் வேறொரு வார்டிற்கும் மாற்றினார்கள். அங்கே மருத்துவ பிரிவு டாக்டர்களுக்கும் அறுவை சிகிச்சை பிரிவு டாக்டர்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு போல. எங்கதான் அந்த குழப்பம் இல்ல. இவர்கள் மனக்கசப்பு காரணமாக என் தகப்பனார் நிலைமை பரிதாபமாகிவிட்டது. 12 நாள் இப்படி போராட்டம். இதற்கிடையில் அவருக்கு தொடர்ந்து இருமல், விக்கல், மூச்சிறைப்பு, வாய்ப்புண், சளியில் ரத்தம் எல்லாம் சேர்ந்து அவருடைய நிலைமையை மோசமாக்கின. 12 நாள் 12 நாள் ஆபரேஷன் பிரிவை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து சொல்றார், ஐயா தயவு செய்து இங்கே இவரை வைத்திருக்க வேண்டாம், எவரையும் நம்பி இங்கே வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். சொல்றது யாரு? அவரும் ஆபரேஷன் மட்டும் டாக்டர் ஒருத்தர் தான். இதற்கு மேல் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இவருடைய எக்ஸ்ரேயை பார்க்கும்போது புற்றுநோயாக இருக்கும் போல் தோன்றுகிறது. அடையாறு அல்லது சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கூட இருந்த அம்மாவுடைய தொண்டர்கள், அன்னையின் தொண்டர்கள் குங்குமம் பிரசாதம் கொடுத்து அம்மா கைவிட மாட்டால் சென்னைக்கு அழைத்து செல்லுங்கள்னு கூறினார்கள். கடலூர்ல இருந்து முதல் நெல்லிக்குப்பத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். சண்டி இடையில போய் அம்மாட்டி வந்து ஓடி வந்து கேட்கிறார். தந்தையின் நிலைமை பற்றி அம்மாவிடம் அழுது கொண்டே கேட்டோம். சரி சரி ஆஸ்பத்திரி, சரி ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரியிலேயே வைப்பார், அம்மாவிடம் பாரத்தை போட்டு விட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ. எங்க? சென்னை. அதே மாதிரி ஒரு வேன் ஏற்பாடு செய்து அவரை படுக்க வைத்து சென்னைக்கு புறப்பட்டோம். வழியில் அம்மாவின் ஆலயத்தில் எதிரே ரோடு அப்படி போயிட்டு இருந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு அம்மாவை வேண்டிக் கொண்டு நின்றோம். அம்மாவை வேண்டிக் கொண்டு நின்றோம். அந்த நேரத்தில் 4 கால் மண்டபத்தில் இருந்து ஒரு அம்மா எங்கள் வண்டியை நோக்கி வந்தார்கள். சிவப்பு சேலை, மாநிறம், மஞ்சள் பூசிய முகம், நெற்றியில் பெரிய குங்குமப்பொட்டு. யார் இவர் என்று எங்களுக்கு தெரியாது. நேராக வந்து மேடை அருகே இருந்த ஓம் சக்தி மேடைகளுங்க குங்குமத்தை எடுத்து என் அப்பாவின் நெற்றியில் வைத்தார்கள். நாங்கள் ஓம் சக்தி மேடையை சுற்றிவிட்டு பார்த்தபோது அந்த அம்மாவை காணவில்லை. சரி, எங்கே போயிட்டாங்க அம்மான்னு நினைச்சிட்டாங்க, கும்பிட்டாங்க. சென்னை பொது மருத்துவமனைக்கு சென்றோம். அங்குள்ள டாக்டர் ஒருவர் நம்ம அம்மாவின் பக்தர். ஆனா அன்னைக்கு அவர் வரல. அதனால அடையாறு மருத்துவமனைக்கு போறாங்க. அடையாறு மருத்துவமனை டாக்டர்கள் என் தகப்பனாரை நன்கு சோதித்து பார்த்து விட்டு, அதாவது பாலுவின் தகப்பனாரை சோதித்து பார்த்து விட்டு, இவர் நுரையீரலில் பெரிய கட்டி வந்திருக்கிறது, இவர் நீண்ட காலமாகவே புகைப்பிடிக்கும் பழக்கத்தின் காரணமாக இப்படி வந்திருக்கிறது, ஸ்மோக்கிங். இவர் உடம்பை பார்த்தால் ஆபரேஷனோ வேறு மருத்துவ சிகிச்சையோ செய்ய முடியாத நிலையில் உடம்பு இருக்கிறது.
இவர் 6வது நிலையில் சிஸ்ட் ஸ்டேஜ், கேன்சர்ல சிஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறார். இவர் இருக்கும் வரை வலிக்கு மாத்திரை எழுதி தருகிறோம். அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு. இருக்கிற வரைக்கும் வலி இல்லாம இருக்கு, மாத்திரை தரோம். வேறு எங்கும் அவரை சேர்த்து நோயடிக்க செய்ய வேண்டாம், அதுவே இவருக்கு செய்யும் பெரிய உதவி என்று அடையாறு மருத்துவமனையில கூறிட்டார். அடையாறு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தோம். உலக வாழ்வே பிடிப்பட்டு விட்டது. 2 பசங்க, இவர் ஒண்ணு, தம்பி சுரேஷ் ஒண்ணு. அம்மா பாவம். ஆஸ்பத்திரியிலே பார் என்று அம்மா சொன்னாலே, ஆஸ்பத்திரி டாக்டர்களே இப்படி கைவிரித்து விட்டார்களே என்று பெரிய பாரம் ஒன்று மனதை அழுத்தியது. இவரை எடுத்துக்கொண்டு நெல்லிக்குப்பம் ஊர் திரும்புவதா, என்ன சொல்றாங்க, எடுத்துக்கொண்டு, அழைத்து கொண்டல்ல, இவரை எடுத்துக்கொண்டு நெல்லிக்குப்பம் ஊர் திரும்புவதா, சென்னையில் மருத்துவ சிகிச்சை தொடர்வதா என்று குழப்பம் அதிகரித்தது. ஒரு நாள் தங்கி மறுபடியும் பொது ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதாவது டாக்டர் இல்லைன்னு சொல்லி அடையாருக்கு போனாங்க. அந்த டமா பக்தனான டாக்டர் என்று வந்திருந்தார். அவர் எங்க நிலையை பார்த்து இறங்கி நுரையீரல் பிரிவிற்கு அனுப்பி வைத்தார். அங்கே மருத்துவ பரிசோதனை நடந்தது. மருத்துவ சிகிச்சை தொடர்ந்தது. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இந்த பால் என்ன பண்றாரு தெரியுமா? என் தம்பியை தங்க வைத்து விட்டு அம்மா உத்தரவுப்படி கோவை ஆன்மீக ஊர்வலத்திலும் கும்பாவிட விழாவிலும் கலந்து கொண்டு சென்னை திரும்பினேன். வந்து பார்த்தா கொஞ்சம் லேசா இம்ப்ரூவ்மெண்ட். இந்த நாட்களில் அவருக்கு தோணுது, யாருக்கு, படுத்து கிடக்கிறவர பெரியவருக்கு தோணுது, அவங்க அப்பாவுக்கு, அப்பாவின் கனவில் ஒரு செவ்வாடை சிறுமி வந்து நெஞ்சை தடவி கொடுப்பது போலவும் சாப்பிடுன்னு சொல்வது போலவும் கண்டார். எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது கஞ்சி கொடு என்றார். முதல்ல கஞ்சி குடிச்சாரு. அப்புறம் பால் பழம் உண்ணும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? உங்கள் அப்பாவிற்கு தொண்டை வழியாக குழாயை விட்டு நுரையீரலில் இருக்கும் சளியை எடுக்க வேண்டும். அதை பரிசோதனைக்கு அனுப்பி புற்றுநோய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். பிறகு அப்படியே செஞ்சிருக்காங்க. அப்படி முடிவில் புற்றுநோய் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இடையில் அம்மாவிடம் வந்தோம். ஆன்மீக குரு தான் அம்மாட்ட வந்தாங்க. தந்தையின் உடல்நிலை பற்றி கூறினேன். இந்த முறை எல்லையில்லாத கருணையோடு உன் அப்பாவை காப்பாற்றி விட்டேன், நீ செய்யும் தொண்டிற்காக அம்மா காப்பாற்றி விட்டாள் என்று சொல்லிவிட்டார். என்ன சொல்றாங்க? உன் அப்பாவை காப்பாற்றி விட்டேன், தொண்டிற்காக அம்மா காப்பாற்றி விட்டேன். அம்மான்னு தானே சொல்றாங்க. இன்னும் எத்தனை மண்டல ஏறல. அம்மா கேன்சரா இருக்குமோ அப்படின்னு இவர் எடுக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, டாக்டர்கள் எல்லாம் அப்படி இப்படி என்றுதான் சொல்வார்கள், எதற்கும் பயப்பட வேண்டாம். ஆட்டுப்பாலில் மிளகுத்தூள், ஏலக்காய் தூள் போட்டு பால் ஆடை நீக்கி கொடுத்து வா அப்படிங்கிறான். சரிம்மா. 5 துளசி, 5 துளிர் வேப்பிலை, குளிர்காலம் வெயில் காலம் பார்த்து எலுமிச்சம்பழம் வெந்நீரில் விட்டு கொடு. 2 மருந்து சொல்லியாச்சு. 3வது என்ன மருந்து தெரியுமா? தொண்டு தொண்டு தொண்டு, எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாம் அம்மா பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்பாவிற்கு சென்னை செல்லும் போது மருத்துவமனையில் சிகிச்சை தொடர்ந்தது. நம் தொண்டர்கள் அங்கே வந்து நோயாளிகள் நலம் பெற கூட்டு வழிபாடு செய்து குங்கும பிரசாதம் கொடுத்தார்கள். அப்பெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் செய்யறாங்க தெரியல. விடனாகல மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் உரிய அனுமதி பெற்று மருத்துவமனை சென்று அம்மாவுடைய பிரசாதம், அவங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம், ஹார்லிக்ஸ், இது மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுக்குற பழக்கங்கள், நல்ல பழக்கங்களை, முக்கியமா கன்னியாகுமரியில் இருக்காங்கல்ல சக்தி பீடத்தர்கள், சின்னத்தம்பி ஐயா,
அதெல்லாம் தொடர்ந்து செய்வாங்க. நிறைய பேர் நம்ம இடத்துல அது மாதிரி செங்கோட்டையிலும் செய்வாங்க. இது மாதிரி எல்லாரும் செய்யற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும் சக்தி. இன்னும் இங்க ஞாபகப்படுத்திக்கிறேன். பொது மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் பொது பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு அம்மாவின் குங்கும பிரசாதம் வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைவூட்டுகின்றேன். அதே போல அரங்க கோயில்ல வந்து இந்த ஆஸ்பத்திரி தங்கியிருக்க ஆஸ்பத்திரியில தொண்டர்கள் வந்து குங்கும பிரசாதம் கொடுத்தாங்க. நம் தொண்டர்களின் கூட்டு வழிபாடு, அதன் அருமை, அந்த அன்பு, ஆதரவு நோயாளிகளுக்கு எவ்வளவு ஆறுதல் தெரிகிறது தெரியுமா? நோயாளிகளின் உறவினருக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறது தெரியுமா? செவ்வாடை தொண்டர் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். வெளி போட்டு மறுநாள் நவராத்திரி விழாவுக்கு துப்புரவு தொண்டு செய்ய வந்து விட்டேன். இங்க வந்துருது. தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அப்படியும் செய்திருந்தோம். எனவே அன்னையின் அருள்வாக்கு கேட்டோம். தொண்டர்கள் எல்லோருக்கும் பொதுவான அருள் உரைகளை சொல்லிவிட்டு என்னை பார்த்து, அதாவது பாலுவை பார்த்து அம்மா சொன்னாள், சக்தி, எது சக்தி, சக்தியே சக்தின்னு கூப்பிடுது. ஏன்னா நம்மளும் சக்தியில தானே. தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்படாதே. பிள்ளைகளை பற்றி தாய்க்குத்தானடா கவலை கஷ்டமெல்லாம் இருக்கும். உங்களை பற்றி இந்த தாய்க்கும் கவலை உண்டு, கஷ்டம் உண்டு. தன்னைத்தானே சுட்டி காண்டு வருகிறாள். இந்த தாய் சொல்கின்ற மருந்துகளை கொடுத்து வா என்று சொல்லிவிட்டு மருந்துகளை சொன்னாள். 5 மருந்து சொல்றார். ஆட்டுப்பால் சுட வைத்து ஏடு எடுத்து விட்டு மிளகுத்தூள், ஏலக்காய் தூள் கலந்து கொடுத்து வா. மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் தவிர்த்து, மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் தவிர்த்து வெந்நீரில் 1/4 எலுமிச்சம்பழம் கொடுத்து வா. 5 துளசி, 5 துளிர் வேப்பிலை கொடுத்து வா. 3வது மருந்து அது. 4வது மருந்து பாகக்காய், சுண்டைக்காய், கொய்யாக்காய். பாகக்காய், சுண்டைக்காய், கொய்யாக்காய் தோல் நீக்கி சீவி சிறு சிறு துண்டுகளாக பொடி பொடி துண்டுகளை நறுக்கி தேனில் கலந்து கொடுத்து வா. பச்சரிசி, கோதுமை கலந்து கஞ்சி காய்ச்சி சுக்கு கலந்து கொடுத்து வா. 5 விதமா மருந்து சொல்றா. அது காரணம் சொல்றா. பஞ்சபூதத்தாலான உடம்படா. 5 மருந்துகளை சொல்லி உள்ளேன். ரத்தத்தில் கலந்து டாக்டரால் கைவிடப்பட்டவனை இந்த தாய் அணைத்து அரவணைத்து காப்பாற்றி தருகிறேன், உத்தரவு என்று சொன்னாள். அம்மா, நீங்க சொன்ன உடனே வெளியே போன மருந்து மறந்துருமா, மறக்க விடாம எங்களை கருணை காட்டுமான்னு வேண்டிக்கிட்டாரு. தொண்டு செய்வா, எது எப்படியோ நான் காப்பாற்றி தருகிறேன் என்று சொன்னாள். உத்தரவுன்னு சொல்லிட்டான். ஆமா, உத்தரவுன்னு சொன்ன பிறகு நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. ஆனா நம்ம மரமண்டி கேட்டுமா? அம்மா ஆசை கேட்கிறாரு. அம்மா, உன் பாதத்தை பற்றி கொள்ள கருணை காட்டு அப்படின்னு. அதுதான்டா ஏற்கனவே சொல்லிட்டேனே, இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, விட்டால் பிடிக்க முடியாது. மத்த மடத்தை எல்லாம் பாருடா, அவனவன் கையில் கத்தி துப்பாக்கி கொண்டு ஆன்மீகம் என்று போரில் அழைகிறான். அந்த கோயில், இந்த கோயில், அந்த சாமி, இந்த சாமி, அங்க அருள்வாக்கு, இங்க அருள்வாக்கு என்று சொன்னவர்கள் எல்லாம் கேட்டவர்களாம் போயிட்டான்டா என்று கூறிவிட்டு கேட்டவர் என்று சொல்லிக்கொண்டே என்னை பார்த்தாள். ஏன்னா எங்கேயோ இடத்துல போய் கேட்டிருக்காரு. இருக்கிறேனம்மா என்று தவறை உணர்ந்தேன். அப்படி கேட்டும் தப்புதான்னு சொன்னாள். சொல்லாமா, இங்க அவதாரம் வந்திருக்கிறது. அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று எவன் பேச்சும் கேட்காதே. இங்கே அவதாரம் வந்திருக்கு. ஏனோ தானோ என்று இல்லாமல் தொண்டு தொண்டு என்று தொண்டு செய்துவா மகனே. பிறகு பிடிக்க முடியாதடா அவளை, என்னை என்று சொல்லி உட்பிரேசித்தார் தாய் சக்தி. நவராத்திரி முடிந்து அம்மாவின் பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். இந்த நிலையில் அவர் உடல்நிலை நன்றாக தேறியிருந்தது. அவரால் எழுந்து நடக்கவும் சாப்பிடவும் முடிந்தது. இடது பக்கம் நுரையீரலில் கட்டி உள்ளது, அதை ஆபரேஷன் செய்து எடுத்து விடலாம் என்றார்கள். 11ஆம் தேதி 11/11 ஆபரேஷன், 4 பாட்டில் ரத்தம் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்.
நம் செவ்வாடி தொண்டிலேயே ரத்தம் கொடுத்து விட்டார்கள். என்னாச்சு? ஆபரேஷன்ல ஏசி வேலை பார்க்கல. அதனால ஆபரேஷன் சொல்லியாச்சு. ஆபரேஷன் தெரியல, ஏசி வேலை பார்க்கல. சரி, அம்மாட்ட போய் ஆசி பண்ணலான்னு அம்மாட்ட கந்துக்கிட்டேன். என்னம்மா நான் சொன்ன மருந்தெல்லாம் கொடுத்து வருகிறாயா அப்படின்னு உங்க அம்மா கூட போய் கேட்குறாங்க. டாக்டர் கொடுத்த படுக்க நீ கொடு, அம்மா சொன்ன மருந்தும் கொடு, எல்லாம் சரியாயிரும், எதுக்கு பயப்படாதே, ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்களே அம்மா என்றேன். பாலிக்க அதெல்லாம் வேண்டாம், அதான் நான் கூட இருக்கிறேனே என்று தன்னைத்தானே காட்டிக்கொண்டார் குரு அம்மா. அம்மா சொன்னது போலே அப்பா இருந்த வார்டில் அம்மா படம் ஒன்று இருந்தது. அம்மா ஆட்டுப்பால் தான் கிடைக்கல அப்படின்னா. ஆட்டுப்பால் கிடைக்கல, ஆடு நாட்டுல நிறைய தாண்டா இருக்குது, போய் தேடு அப்படின்னா. முன்ன நடக்க முடியாம அவர் எப்படி தூக்கிட்டு வந்த, இப்ப வாரடையே சுத்தி வர்றாருல, எல்லாம் அம்மா பார்த்து எடுக்கிறாரு. 2ஆம் நாள் 15ஆம் தேதி ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கே ரத்தம் கொடுக்கறதுக்கு சக்திகள் வந்தார்கள். இப்பொழுது ஏசி ஒர்க் பண்ணல முதல்ல, இப்ப கரண்டே வரல, 2ஆம் முறையும் தடைப்பட்டது. 3ஆவது நாள் ஒரு ஆபரேஷன் 18ஆம் தேதி வச்சாங்க. ஒரு பொறியியல் வல்லுநர் துணை கொண்டு ஆபரேஷன் தியேட்டர் சரி செய்து தயாரிக்கப்பட்டது. முதல் நாளே எல்லாம் சரியா இருக்கிறது பார்த்துக் கொண்டார்கள். என்னாச்சு? டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சு. 3ஆவது முறையும் ஆபரேஷன் தள்ளி போடப்பட்டது. சார் 4வது 22/11 முன்போலவே எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. இன்றைக்கு எப்படியாவது ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்திவிட வேண்டும். டாக்டர் ஆர்வத்துடன் தீவிரத்துடன் கங்கணம் கட்டி கொண்டு முனைப்போடு இருந்தார்கள். மின்சாரம் தடைப்பற்றால் அதற்கு மாற்றி ஏற்பாடு செய்து வச்சிருந்தார்கள். சரிதான் சொல்லிட்டு இந்த முறை ஆபரேஷன் செஞ்சிடலாம் அப்படி முடியும். ஒரு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே கை கழுவிட்டு தான் இன்னொரு ஆபரேஷன் பண்ணுவாங்க. இவருக்கு பண்றதுக்கு இன்னொரு ஒருத்தர் பண்ணிக்காங்க. இவருக்கு அவருக்கு முடிச்சுட்டு இவர் வரணும், இவர் கையை கழுவி இருக்காரு, தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல. மறுநாள் டாக்டர் வந்துட்டாரு. சார் உங்க அம்மா என்னமோ பண்ணுது சார், உங்க அம்மா என்னமோ பண்ணுது சார், பெரும்பெரும் ஆபரேஷன் இல்லாம ஏதோ பண்ணணும் போல இருக்கு சார், எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விடலாம் வாருங்கள் என்று கூறிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார்கள். பெருமளவு கட்டி கரைந்திருப்பது தெரிந்தது. அம்மா மேல் பாரத்தை போட்டு விட்டு ஆபரேஷன் செய்து விட்டால் நிம்மதியாக இருக்கும், எதுக்கு அம்மாவிடம் போய் கேளுங்கள் என்று சொன்னார். அப்புறம் என்ன, சின்ன 95 பங்கு கிடந்துடுது. கட்டி கரையை நாங்கள் மருந்து எதுவும் கொடுக்கவில்லை. எப்படி சார் கலைந்தது, நீங்க என்ன சார் இவருக்கு கொடுத்தீர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் அம்மா சொன்ன மருந்துகளை நாங்கள் தெரிவித்தோம். அப்ப சரிதான் சார், உங்க அம்மா இருக்கு, நாங்க வைத்தியம் பண்றது பிடிக்கல, உங்க அம்மாவே பார்த்து கொண்டு போயிட்டு சார் நிம்மதியா வீட்டுக்கு கூட்டி போங்க, நீங்க வீட்டிற்கு போய் நாங்கள் தரும் மருந்துகளையும் சாப்பிடுங்கள் என்று அழைத்து அனுப்பி வைத்தார்கள். 7/12/93 அப்பாவை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். 1 மாதம் தேவையான மருந்துகளை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு வீடு செய்யணும். அந்த 3 மாதங்கள் எங்க அப்பாவிற்கு ஜீவமரணம் போராட்டம் தான் மரணத்தின் பிடியிலிருந்து என் அப்பாவை மீட்டாள் அப்படின்னு சொல்றார். அந்த அப்பா வேறு பாண்டுரங்கன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால 10 வருஷமா நான் திருமதி அம்மா கோட்டத்தில் லட்சுமி கோட்டத்துல சோத்து பக்கம் போற வழியில இருக்கிறேன். என் நம்பர் வீடு C4, அவங்க வீடு C3, ஏத்த வீடு. அது அண்ணன் ரொம்ப நல்லவரு. அதுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது 93. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 18 ஆண்டுகள், 16 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்ந்தார். கருவறை தொண்டுகளும் செய்தார். 16 ஆண்டுகள் வாழ வைத்து ஒரு நல்ல நாளில் அம்மா அவரை ஏற்றுக்கொண்டாள். ஆனா நினைச்சது போல பயப்பட்டது போல அன்னைக்கு எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு இந்த பையனும் கல்யாணம் பண்ணி பேர எடுக்கிறதுக்கு நல்லது வாழ்ந்தாரு. ஆனால் அம்மா எங்கிருந்தாலும் நம்மை காப்பாற்றுவாள், எப்படி வேண்டுமானாலும் காப்பாற்றுவாள். நமக்கு பராசக்தி.